பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் எஸ்தரின் சரித்திரம் 6ஆம் அதிகாரத்திலிருந்து 10ஆம் அதிகாரம் வரை. இந்த நாள் தியானத்திற்கான தலைப்பு கர்த்தருடைய நேரம் நேர்த்தியானது. நாம் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த காரியம் வேண்டுமென்றாலும் உடனடியாக வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு மனப்பாங்கு சமுதாயத்தில் காணப்படுகிறது. ஒரு உணவு வேண்டுமென்றால் உடனடியாக ஆர்டர் பண்ணி நம்ம வாங்கி விடுகிறோம். தாமதம் இல்லாமல் அந்த காரியங்கள் நம்முடைய கரங்களில் வந்து விடுகிறது. ஆனால் நிறைய நேரத்தில் கர்த்தருடைய சித்தத்தை நம்ம வாழ்க்கையில் பூரணமாக நாம் பார்க்க வேண்டுமென்றால் ஒரு சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தாமதிக்கலாம். நம்ம ஜெபித்திருப்போம், அதற்கு தேவையான வேலைகளை நாம் செய்திருப்போம். ஆனாலும் கூட கர்த்தர் அமைதியாக இருப்பதை போல் தோன்றலாம். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய நேரம் மிக மிக நேர்த்தியானது. ஏனென்றால் அவர் சகலத்தையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாக செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார். இப்போ நம்ம எஸ்தர் புஸ்தகத்தை நேற்றைய தினத்திலிருந்து தியானித்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு இந்த 6ஆம் அதிகாரத்திலிருந்து தொடர்ந்து நாம் படிக்கும்போது கர்த்தர் நேர்த்தியாக அவருடைய சரியான நேரத்தில் எப்படி காரியங்களை நிறைவேற்றுகிறார் என்று நாம் தியானிக்க போகிறோம். நேற்றைய தினத்தில் நாம் பார்த்ததில் ஆமோன் என்று சொல்லக்கூடிய யூதர்களை வெறுத்த நபர் யூதர்களை அழித்துவிட வேண்டும் என்று அவர் முயற்சிகளை எடுக்கிறார். அப்போது எஸ்தர் ராஜாத்தி ராஜாவினிடத்தில் போய் உதவி கேட்பதற்காக போகிறாள். அப்போ எஸ்தர் ராஜாத்திக்கு ராஜா தயவு கொடுக்கிறார். அப்போ ராஜா கேட்கிறார், எஸ்தர் ராஜாத்தியே, உன்னுடைய வேண்டுதல் என்ன கேள், ராஜ்யத்தில் பாதினாலும் கூட நான் உனக்கு தருகிறேன். உடனே எஸ்தர் கேட்கிறாள், நீங்கள் ராஜாவும் ஆமோனும் நான் வைக்கக்கூடிய விருந்தில் கலந்து கொள்ள வேண்டும். உடனடியாக 2 பேரும் எஸ்தர் ராஜாத்தினுடைய விருந்தில் கலந்து கொள்ளுகிறார்கள். அந்த நேரத்தில் ராஜா திரும்பவுமாக கேட்கிறார், உன்னுடைய வேண்டுதல் என்ன, நான் செய்கிறேன் அப்படின்ட்டு. உடனே எஸ்தர் ராஜாத்தி திரும்பவும் சொல்லுகிறாள், நாளை தினத்தில் இன்னொரு முறை நான் உங்களுக்கு விருந்து கொடுக்குறேன், அதுலேயும் நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணிக்கோங்க, வந்து கலந்து கொள்ளுங்கள். சரி, நாளை தினத்தில் உள்ள விருந்துக்கு வருகிறோம் என்று போய்விடுகிறார்கள். இப்போ திரும்பி போகும்போது ஆமான் வெளியில் போகும்போது மொர்தெகாய் ஆமானுக்கு வணக்கம் செலுத்தாமல் இருப்பதை பார்த்த உடனே ஆமானுக்கு மிகுந்த கோபம் வந்து விடுகிறது. உடனே வீட்டில் போய் தன்னுடைய மனைவியோடு இதை பகிர்ந்து கொள்ளுகிறார். எப்படியாவது இவனை கொன்று போட வேண்டும் என்று தீர்மானம் செய்கிறார்கள். உடனே தன்னுடைய மனைவியுடைய திட்டத்தின் நிமித்தமாக ஒரு பெரிய ஒரு தூக்கு மரத்தை செய்து நாளைய தினம் அடுத்த விருந்துக்கு வருவதற்கு முன்பதாக மொர்தெகாயை கொன்று போட்டு அதன் பின்புதான் விருந்துக்கு வர வேண்டும் என்று அவன் தீர்மானிக்கிறான். அப்போ 6ஆம் அதிகாரம் இப்படியாக ஆரம்பிக்கிறது. இப்போ நான் பார்க்கும்போது மொர்தெகாயுடைய வாழ்க்கைக்கு பயங்கரமான ஒரு ஆபத்து வந்திருக்கிறது. ஏன்னா அடுத்த நாள் ஆமோன் போய் ராஜாவின் இடத்துல பேசி மொர்தெகாயை கொன்று போடுவதற்கு தேவையான எல்லா முயற்சிகளையும் அவர் எடுத்து விட்டார். தூக்கு மரத்தை கூட செய்து அவர் கட்டிவிட்டார். அப்போ அந்த நாள் ராத்திரி மிக மிக முக்கியமான ஒரு ராத்திரி. 6ஆம் அதிகாரம் முதல் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியால் அவர் நடபடி புஸ்தகங்களை கொண்டு வாருங்கள் என்று அதை வாசிக்க சொல்லுகிறார். அப்போ அந்த ராத்திரியில் அவருக்கு தூக்கம் வரல. நடபடி புஸ்தகங்களில் தேசத்தில் என்ன நடந்துச்சு என்று சொல்லக்கூடிய முக்கியமான காரியங்களை அவர்கள் எழுதி வைத்திருப்பார்கள். அப்போ சரியாக வாசிக்கும்போது ராஜாவுக்கு கேட்கிறது, மொர்தெகா என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் அநேக நாட்களுக்கு முன்பு ராஜாவுக்கு வந்த ஆபத்திலிருந்து ராஜாவை காப்பாற்றியிருக்கிறார். அந்த காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. உடனே ராஜா கேட்கிறார், மொர்தெகாவுக்கு ஏதாவது கனம் பண்ணணுமா இப்படி ராஜாவை காப்பாற்றினதற்காக? உடனே அவருக்கு பதில் கிடைக்கிறது, இல்லை, எந்த விதமான கனமும் மொர்தெகாவுக்கு கிடைக்கவில்லை. உடனே ராஜா மனதில் தீர்மானம் செய்கிறார், நாளை தினத்தில் மொர்தெகாவை கனம் பண்ண வேண்டும் என்று. அடுத்த நாள் பிறக்கிறது. ஆமோன் திட்டம் பண்ணி
கொலை செய்ய வேண்டும் என்று ராஜாவை பார்ப்பதற்காக அவர் வெளியில் வந்து நிற்கிறார். அந்த நேரத்தில் சரியாக ராஜா கூப்பிடுகிறார், வெளியில் யார் நிற்கிறீங்க, உள்ளே வாங்க என்று. ஆமோன் உள்ளே வருகிறார். உள்ளே வந்தால் ஆமோன் அவர் மனதில் இருந்ததை பேசுவதற்கு முன்பதாகவே ராஜா தன்னுடைய மனதில் இருந்ததை பேசிவிடுகிறார். இந்த காரியங்களை நீங்கள் தொடர்ந்து வாசித்து பார்த்தீர்கள் என்றால் மொர்தெகாவை கனம் பண்ணுவதற்கு ஆமோனையே அனுப்பிவிடுகிறார் ராஜா. ஆமோன் மிக சஞ்சலத்தோடு அவர் வீட்டுக்கு திரும்பி வருகிறார். இந்நிலையில் எஸ்தர் ராஜாத்தியுடைய அடுத்த விருந்துக்கு போகக்கூடிய நேரம் வந்துவிட்டது. அந்த விருந்துக்கு போன உடனே ராஜா எஸ்தரிடம் கேட்கிறார், எஸ்தர் ராஜாத்தியே உன்னுடைய வேண்டுதல் என்ன? உடனே அந்த நேரத்தில் எஸ்தர் ராஜாத்தி ஆமோனை குறித்து சொல்லுகிறாள். இப்படியாக இந்த தீமையான ஆமோன் யூதர்கள் எல்லாரையும் திட்டமிட்டு கொலை செய்ய வேண்டும் என்று இந்த காரியங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் என்று எஸ்தர் ராஜாத்தி ராஜாவுக்கு சொன்ன உடனே ராஜாவுக்கு பயங்கரமான கோபம் வந்து விடுகிறது. உடனே அப்படி அவர் எழும்பி வெளியில் போயிட்டார். உடனே ஆமோனுக்கு என்ன பண்ணன்னு தெரியல. எப்படியாயிலும் எஸ்தர் ராஜாத்தியுடைய காலில் விழுந்து ராஜாவினிடத்தில் தனக்காக பரிந்து பேச சொல்ல வேண்டும் என்று ராஜாத்தியினுடைய காலில் வந்து விழுறதுக்காக அவர் வந்தபோது ராஜா திரும்ப உள்ள வருகிறார். அப்போ ராஜாவுக்கு பார்க்கும்போது அது தீமையாக தெரிகிறது. எனக்கு முன்னாலேயே ராஜாத்தியை நீ பலவந்தம் பண்ணுகிறாயா என்று சொல்லி அந்த காரியம் அப்படியாக முடிகிறது. உடனடியாக அந்த மொர்தெகாவை கொலை செய்வதற்காக அவன் திட்டமிட்டு செய்த அந்த தூக்கு மரத்திலேயே ஆமோன் கொன்று போடும்படியாக அந்த இடத்துல காரியங்கள் நடைபெறுகிறது. இது நமக்கு ஒரு நல்ல ஒரு கதையை போல இருக்கலாம். ஆனால் இது ஒரு நடந்த காரியம். எஸ்தர் புஸ்தகம் முழுவதும் வாசித்து பார்க்கும்போது அதில் கர்த்தருடைய பெயரே வராது. ஆனால் இந்த புஸ்தகம் முழுவதிலும் கர்த்தர் கிரியை செய்கிறதை நம்மால் பார்க்க முடியும். இந்த இடத்துல நீங்கள் பாருங்கள், சரியாக எந்த நாளில் மொர்தெகா கொலை செய்யப்பட வேண்டும் என்று ஆமோன் திட்டம் பண்ணினானோ அதற்கு முந்தின நாள் ராஜாவுக்கு என்ன வரல? தூக்கம் வரவில்லை. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சரியான நேரத்தில் இடைபடக்கூடிய தேவனாக இருக்கிறார். மொர்தெகா அதுக்கு முன்னால் ஒரு நல்ல காரியம் செய்தார், ராஜாவை காப்பாற்றினார். ஆனால் உடனடியாக மொர்தெகாவுக்கு என்ன கிடைக்கல? அந்த இடத்துல எந்த விதமான வெகுமதியும் கிடைக்கவில்லை. ஆனால் ஆண்டவர் சரியான நேரத்தில் அந்த காரியங்களை ராஜா கேள்விப்பட செய்தார். நம்ம வாழ்க்கையிலும் கூட நாம் நல்ல காரியங்களை செய்திருப்போம், அதற்கு வரக்கூடிய வெகுமதிகள் உடனடியாக வராமல் இருக்கலாம், தாமதமாக வந்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் அவருடைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் நேர்த்தியாக செய்து கொண்டிருக்கிறார் என்று நாம் நிச்சயமாக நம்ப வேண்டும். இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது இந்த முழு யூதர்களும் ஒரு குறிப்பிட்ட நாளில் அழிக்கப்பட வேண்டும் என்று எல்லா திட்டங்களும் நடந்தது. ஆனால் அதே நாளில் காரியம் மாறுதலாய் முடிந்தது என்று 9ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். காரியத்தை ஆண்டவர் அப்படியே மாற்றி போட்டார். யூதர்களுடைய சத்துருக்கள் அந்த நாட்களில் என்ன பண்ணப்பட்டாங்க? அழிக்கப்பட்டாங்க. இப்போ இதை நீங்கள் படிக்கும்போது நிறைய பாடங்களை கர்த்தர் உங்களுக்கும் கற்றுத்தருவார். இப்போ நான் 2 முக்கியமான பாடங்களை மாத்திரம் நாம் பார்க்கலாம். முதலாவதாக மொர்தெகா செய்தது மாதிரி நல்ல காரியங்களை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். நன்மை செய்வதில் நம்ம சோர்ந்து போகவே கூடாது, தளர்ந்து போகவே கூடாது. நன்மையை மாத்திரம் நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி செய்து கொண்டே இருக்கும்போது ஏற்ற நேரத்தில் நாம் அதை அறுப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்களும் கூட உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில நன்மையான காரியங்களை செய்து அதை மற்றவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றால் நீங்கள் சோர்ந்து போகிறீங்களா? அல்லது அதற்கு தேவையான வெகுமதி உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கும்போது, அதற்கு தேவையான பலன் கிடைக்காமல் இருக்கும்போது சோர்ந்து போகிறீங்களா? மொர்தெகாவுடைய வாழ்க்கையில் சரியான நேரத்தில் ஆண்டவர் அந்த பலனை அனுப்பினார். அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையிலும் சரியான நேரத்தில் ஆண்டவர் உங்களுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை தருவார். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய நேரம் வரும்போது காரியங்கள் வேகமாக செயல்பட ஆரம்பிக்கும். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கும்போது,
சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். கர்த்தருடைய நேரம் வரும்போது, கர்த்தருடைய ஏற்ற காலம் வரும்போது ஆண்டவர் காரியங்களை தீவிரமாக நடப்பிக்கிறவராக இருக்கிறார். எஸ்தர் புஸ்தகத்தில் நம்ம படிக்கும்போதும் கூட ஆண்டவருடைய நேரம் வந்த உடனே காரியங்கள் மிக வேகமாக நடைபெறுகிறதை நம்மால் வாசிக்க முடியும். ஆமான் ராஜாவை பார்த்து இந்த காரியத்தை பேச வேண்டும் என்று வந்தார். ஆனால் அவருக்கு பேசுவதற்கு கூட என்ன கிடைக்கல, வாய்ப்பு கிடைக்கவில்லை. அதற்கு முன்பதாக ராஜா அவருடைய மனதில் இருந்ததை பேசுகிறார். கர்த்தருடைய நேரம் வரும்போது உங்களுடைய சத்துருக்களுடைய வாய்கள் எல்லாம் அடைக்கப்படும். இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாக நிறைய காரியங்களை பேசுவார்கள். நீங்கள் தளர்ந்து போகக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தருடைய நேரம், ஏற்ற காலம், உங்களை உயர்த்தக்கூடிய காலம், உங்களை வல்லமையாக பயன்படுத்தக்கூடிய காலம் ஒன்று உண்டு. அந்த நாள் வரும்போது உங்களுடைய சத்துருக்களுடைய வாய்கள் கூட அடைக்கப்படும். எல்லா காரியங்களும் வேகமாக நடைபெறும். 10 வருஷத்தில் நடக்கக்கூடிய காரியங்களை அவர் ஒரே வருஷத்தில் துரிதமாக நிறைவேற்றுவார். அப்படி தான் நம்ம இந்த புஸ்தகத்தில் பார்க்கிறோம். எல்லாவற்றையும் அவருடைய நேரம் வரும்போது துரிதப்படுத்துவார். இப்போ நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? சோர்ந்து போகாமல் நன்மையை மாத்திரம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதுக்கு உடனே பலன் கிடைக்குதா கிடைக்கலையா அது எதுவுமே நம்ம என்ன பண்ண வேண்டாம், பார்க்கவே வேண்டாம். கர்த்தர் சொல்லியிருக்கிறார், அதை மாத்திரம், நன்மையை மாத்திரம் நாம் செய்து கொண்டே இருப்போம் என்றால் ஏற்ற நாட்களில் அவருடைய நேரத்தில் அவர் எல்லா காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் துரிதமாக நிறைவேற்றுவார். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் நேர்த்தியாக நிறைவேற்றுவார். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்கள் வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் நேர்த்தியாக நிறைவேற்றக்கூடிய தேவனாக இருக்கிறீரப்பா. எஸ்தர் புஸ்தகத்தில் நாங்கள் வாசிக்கும்போது அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த ஆபத்து நேரத்தில், சரியான நேரத்தில் நீங்கள் இடைப்பட்டு காரியங்களை மாற்றி கொடுத்தீரப்பா. காரியங்கள் மாறுதலாக முடிந்தது. கர்த்தருடைய ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அந்த இடத்துல தேசத்தில் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்தீர். எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் சரியான நேரத்தில் இடைபடக்கூடிய தேவனாக இருக்கிறீரப்பா. நீங்கள் இடைபடும் போது எல்லா காரியங்களும், குழப்பங்களும் அப்படியே மாறிப்போகும் தகப்பனே. அப்படியாக உம்முடைய நேரத்திற்கு நாங்கள் காத்திருக்கக்கூடிய நேரத்தில் நன்மைகளை மாத்திரம் நாங்கள் சோர்ந்து போகாமல் செய்து கொண்டே இருக்க ஆண்டவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை, சோர்ந்து போகாத ஒரு இருதயத்தை ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தரும்படியாய் ஜெபிக்கிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.